ஒரு நாள் சோனா குருவி தனக்கு கிடைச்ச ஒரு இனிப்பான பழத்தை ஒரு மரத்து மேல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. அந்த சமயம் அந்த வழியா பறந்து வந்த காலுக்காகும் சோனா குருவி பழத்தை சாப்பிடறத பார்த்துட்டு அந்த மரத்துல வந்து உட்காந்துச்சு. சோனா, இந்த பழத்தை எனக்கு கொடு. என்னோட மனைவி கோரிக்கு இனிப்பான பழங்கள்னா ரொம்பவும் பிடிக்கும். உங்க மனைவிக்கு இனிப்பான பழங்கள் பிடிக்கும்னா அப்படிப்பட்ட பழங்களை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போங்க. அதை விட்டுட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்க பழத்தை எதுக்காக கேக்குறீங்க? சோனா, நீ கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம பேசுற. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இப்படி சொன்ன காலுக்காவோ பிறகு ரொம்ப வேகமா தவிக்கும் சோனா குருவி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பழத்தை எடுத்துக்குச்சு. அது மட்டும் இல்ல, தன்னோட ரெக்கையால சோனா குருவியை பிடிச்சு வேகமா தள்ளி விட்டுச்சு. காலுக்காக இப்படி வேகமா தள்ளி விட்டதால கீழே விழுந்த சோனா குருவி மரத்துக்கும் கீழே இருந்த ஒரு பாழடைஞ்சு கிணத்துக்குள்ள போய் விழுந்துடுச்சு. இப்படி அந்த கிணத்துக்குள்ள விழுந்த சோனா குருவி அப்படியே மயக்கமாயிடுச்சு. இந்த சோனா குருவி இந்நேரம் கிணத்துக்குள்ள விழுந்து இறந்து போயிருக்கும். இந்த செய்தியை கேட்டா கோரி ரொம்பவும் சந்தோஷப்படுவா. இப்படி நினைச்ச காலுக்காகவும் அங்கிருந்த பழத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. கோரி, கோரி, நீ எங்க போயிட்ட? சீக்கிரமா இங்க வா. கிச்சன்ல வேலையா இருந்த கோரிக்கன் காலுக்காகத்தோட சத்தத்தை கேட்டுட்டு அந்த இடத்துக்கு பறந்து வந்துச்சு. காலுஜி, என்ன விஷயம்? எதுக்காக இப்படி சத்தம் போடுறீங்க? கோரி, உனக்காக நான் ஒரு இனிப்பான பழம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு சோனா குருவி கிட்ட இருந்து அது பிடுங்கிட்டு வந்த பழத்தை எடுத்து கோரிக்காகத்துக்கிட்ட படுத்துச்சு. அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயம், உன்னோட பரம எதிரியான சோனா குருவியோட கதையவும் இன்னைக்கு முடிச்சிட்டேன். அப்படியா? அந்த சோனா குருவி இறந்து போயிடுச்சா? ஆமா, இந்த பழத்தை சோனா குருவி தான் வச்சிருந்தது. அதுகிட்ட இருந்து இந்த பழத்தை பிடுங்கிக்கிட்டனா அதை மரத்துல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டேன். இப்படி கீழே விழுந்த சோனா குருவி பாழடைஞ்ச கிணத்துக்குள்ள விழுந்து இறந்து போயிடுச்சு. காலுஜி, நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. ஏன்னா நான் எது செஞ்சாலும் இந்த சோனா குருவி அதுல ஒரு குறைய கண்டுபிடிச்சு என்னை ரொம்ப அவமானப்படுத்திக்கிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் எனக்கு இந்த காட்டுல யாரும் பாடம் நடத்த மாட்டாங்க. இனிமே நான் சந்தோஷமா இருப்பேன். இந்த சமயத்துலதான் கிணத்துக்குள்ள மயக்கமாயி கிடந்த சோனா குருவி மயக்கம் தெரிஞ்சு எந்திரிச்சு உட்காந்தது. மரத்துல இருந்து கீழே விழுந்ததால சோனா குருவியோட உடம்பு ரொம்பவும் களைப்பா இருந்தது. அதால பறக்க முடியல. அதனால இப்படி சத்தம் போட ஆரம்பிச்சது. காலண்ணா, காலண்ணா, நீங்க எங்க இருக்கீங்க? என்னை காப்பாத்துங்க. சோனா குருவியோட இந்த குரலுக்கு எந்த பதிலும் இல்லாதால ரொம்பவும் சோர்ந்து போன சோனா குருவி அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்க்க ஆரம்பிச்சது. அப்படி பார்த்தப்ப அந்த பாழடைஞ்ச கிணத்துக்கும் அடியில 2 கதவு இருக்கிறத பார்த்தது. இந்த கிணத்துக்கு அடியில இப்படி 2 கதவு இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமா, எங்க கதவுக்கு பின்னால என்ன இருக்கும்? இந்த மாதிரி பாழடைஞ்ச கிணத்துக்குள்ள பேய் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை இந்த கதவுக்கு பின்னால பேய் இருக்குமோ? இப்படி நினைச்ச சோனா குருவி பயந்துகிட்டே அங்க உட்கார்ந்து பிறகு கொஞ்ச நேரத்துல எல்லாம் சோனா குருவிக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சது. அதனால அந்த கதவை திறந்து அந்த பக்கம் சாப்பிட ஏதாவது இருக்குமான்னு பாக்குறதுக்கு முடிவு பண்ணுச்சு. இப்படி முடிவு பண்ணின சோனா குருவி பிறகு இடது பக்கம் அந்த கதவை லேசா திறந்து பார்த்தது. என்ன ஆச்சரியம், கதவுக்கு அந்த பக்கம் ஒரு பசுமையான காடு தென்பட்டுச்சு. உடனே சந்தோஷமான சோனா குருவி அந்த காட்டுக்குள்ள பறந்து போச்சு. இப்படி போன சோனா குருவி கொஞ்ச தூரத்திலேயே நிறைய பழமரங்கள் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. அந்த இடத்துல நிறைய மலர்கள் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச தூரத்துல ஒரு அருமையான அருவியும் இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்த சோனா குருவி ரொம்பவும் சந்தோஷமாச்சு. இந்த கதவுக்கு பின்னால இப்படி ஒரு அதிசயமான உலகம் இருக்கும்னு நினைக்கவே இல்லை. பிறகு சோனா குருவிக்கு ரொம்பவும் பசியா இருந்ததால அங்க உள்ள பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. இப்படி பழங்களை சாப்பிட்டு தன்னுடைய பசிய போக்கிட்ட சோனா குருவி பிறகு அந்த காட்டை சுத்தி பார்க்க கிளம்பிச்சு. கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு பெரிய அரண்மனை இருந்தது. அவ்வளோ பெரிய அரண்மனையை பார்த்த சோனா குருவிக்கு மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு. பிறகு அந்த அரண்மனை வாசல்ல இருந்த ஊஞ்சல்ல படுத்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சது. காலுஜி, அந்த சோனா குருவி உண்மையிலேயே இறந்து போயிருக்கும்ல? அப்புறம் அந்த கிணத்துக்குள்ள விழுந்த சோனா குருவி இன்னும் உயிரோட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது இறந்து போய் ரொம்ப நேரம் ஆகியிருக்கும். இப்படி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு தங்களுடைய கூட்டுல படுத்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில கண் வச்ச சோனா குருவி அந்த அரண்மனைக்குள்ள போய் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது. காலன்னா எனக்கு கெட்டது நினைச்சாலும் நடந்தது எல்லாம் எனக்கு நன்மையாவே இருக்கு. என்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லை.
இப்படி சோனா குருவி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு தும்பி பறந்து வந்துச்சு. அக்கா அக்கா, நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுல நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். இருந்தாலும் நீங்க இந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்க? ஏன்னா இந்த இடம் ரொம்பவும் ரகசியமான இடம். பிறகு சோனா குருவி நடந்தது எல்லாத்தையும் அந்த தும்பி கிட்ட எடுத்து சொல்லுச்சு. அந்த கெட்ட எண்ணம் கொண்ட காகம் மட்டும் என்னை பிடிச்சு தலையணும் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. அக்கா, நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல பறவையா தான் இருக்க முடியும். ஏன்னா எவ்வளவுதான் முயற்சி பண்ணனாலும் இந்த இடத்துக்கு தீய எண்ணம் கொண்ட பறவைகளால வரவே முடியாது. மறுநாள் காலுக்காகவும் கோரிக்காகவும் உணவு தேட பறந்து வந்தாங்க. காலுஜி, இறந்து போன சோனா குருவி அந்த கிணத்துக்குள்ள தானே கிடக்கும். ஆமா, அந்த சோனா குருவியோட உடம்பு அந்த கிணத்துக்குள்ள தான் இருக்கும். வாங்க அந்த கிணத்துக்கு போய் சோனா குருவி இறந்ததை உறுதிப்படுத்திக்கிட்டு நாம அதுக்கப்புறம் உணவு தேட போகலாம். பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த பாழடைஞ்ச கிணத்தை நோக்கி பறந்து போனாங்க. காலுஜி, அந்த சோனா குருவியை இந்த கிணத்துக்குள்ள தள்ளி விட்டதா தானே சொன்னீங்க. ஆனா இங்க யாருமே இல்ல, கிணறு காலியா கிடக்கு. காலுஜி, உண்மையை சொல்லுங்க, அந்த சோனாவை இந்த கிணத்துக்குள்ள தள்ளி விட்டீங்களா இல்ல நான் சந்தோஷப்படுவேன்றதுக்காக என்கிட்ட பொய் சொன்னீங்களா? கோரி, என் மேல சந்தேகப்படாத, நான் உண்மையிலேயே சொல்றேன். அந்த சோனா குருவியை நான் தான் அந்த கிணத்துக்குள்ள பிடிச்சு தள்ளி விட்டேன். அப்படி நீங்க தள்ளி விட்டு அந்த குருவி இறந்து போயிருந்தா இந்நேரம் அதோட உடம்பு இங்கதான் இருக்கணும். கோரி, நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். ஆனா என்ன நடந்திருக்கும்னு என்னால யூகிக்கவே முடியல. இப்படி பேசின காலுக்காகவும் பிறகு வேகமா குரல் கொடுக்க ஆரம்பிச்சது. சோனா, சோனா, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா இல்ல இறந்து போயிட்டியா? காலுக்காக இப்படி கேட்ட உடனே கதவை திறந்துக்கிட்டு சோனா குருவி வெளியில வந்துச்சு. காலண்ணா, நான் உயிரோட தான் இருக்கேன், இன்னும் இறந்து போகல. இந்த காட்டுக்குள்ள நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த பழங்களை பாருங்க, இங்க கிடைக்காத பழ வகைகளே கிடையாது. அப்புறம் என்னோட வீடு சாதாரண வீடு இல்ல, ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்கு. என்னோட வாழ்க்கை மேல இருந்ததை விட இந்த கிணத்துக்கடியில ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. இப்படி சொல்லிட்டு சோனா குருவி மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிச்சு. காலுஜி, சோனா குருவிக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை எனக்கும் வேணும். சீக்கிரமா என்னையும் தள்ளி விடுங்க, நான் கிணத்துக்குள்ள விழுந்துடுறேன். கோரி, என்ன இது? இப்படிப்பட்ட ராஜ வாழ்க்கையை நீ மட்டும் அனுபவிச்சா போதுமா? நான் அனுபவிக்க வேண்டாமா? அதனால நாம 2 பேருமே சேர்ந்து இந்த கிணத்துக்குள்ள விழுந்துடுவோம். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் அங்கிருந்து அந்த பாழடைஞ்ச கிணத்துக்குள்ள குதிச்சாங்க. காலுஜி, இங்க 2 கதவு இருக்கு, நாம எந்த கதவை திறந்து உள்ள போகணும்? கோரி, சோனா குருவி எந்த கதவுக்குள்ள இருந்து வந்துச்சுன்னு எனக்கு சரியா தெரியல. இருந்தாலும் நாம வலது பக்கம் இருக்கிற கதவை திறந்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் பிறகு வலது பக்கம் இருக்கிற கதவை திறந்தாங்க. கதவு திறந்ததும் அந்த இடம் ரொம்பவே இருட்டா இருந்துச்சு. காலுஜி, இந்த இடம் என்ன ரொம்பவும் இருட்டா இருக்கு? கோரி, வாசல்ல தான் இப்படி இருக்கும். உள்ள போனா நமக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கும். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் பிறகு அந்த காட்டுக்குள்ள போனாங்க. இவங்க 2 பேரும் இப்படி அந்த காட்டுக்குள்ள போன உடனே அந்த கதவு தானா மூடிக்குச்சு. இந்த சமயத்துல ஒரு சூனியக்காரி தொடப்பத்து மேல உட்காந்து ரொம்பவும் வேகமா அந்த இடத்துக்கு வந்தா. அந்த சூனியக்காரிய பார்த்த காங்கள் 2 பேரும் கண்ணீர் விட்டு அழுதாங்க. காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அந்த காட்டுக்குள்ள நிறைய சூனியக்காரிகள் இப்படியும் அப்படியும் அழிஞ்சுகிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது காலுக்காகக்கும் கோரிக்காகத்துக்கும் இதயமே நின்னுடு போல இருந்தது. காலுஜி, வாங்க நம்ம இந்த காட்டை விட்டு வெளியில போய் பக்கத்துல உள்ள கதவை திறந்து அந்த காட்டுக்குள்ள போவோம். காகங்களே, உங்களை மாதிரி தீய எண்ணம் கொண்ட பறவைகளுக்காகவே உண்டாக்குற காடு இது. நீங்க இனிமே இந்த காட்டை விட்டு வெளியில எங்கேயும் போக முடியாது. உங்களை மாதிரி ஒரு மோசமான காலங்களை எதிர்பார்த்து எவ்வளவு நாள் காத்திருந்தேன் தெரியுமா? நான் எதிர்பார்த்த மாதிரியே நீங்க என்கிட்ட வந்து சேர்ந்துட்டீங்க. இதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட வாழ்நாள் முழுக்க எனக்கு அடிமையா தான் இருக்கணும். நான் சொல்ற வேலையெல்லாம் செய்யணும். சூனியக்காரியோட சிரிப்பை கேட்டதும் கோரிக்காகத்துக்கு அடி வைத்து எல்லாம் கலக்கி போயிடுச்சு. காலுஜி, இந்த சூனியக்காரியை இந்த மாதிரி சிரிக்க வேண்டாம்னு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கோரி, சோனா குருவியை கொல்ல பார்த்த நமக்கு இப்ப சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. காலுஜி, இப்படி ஒரு சூனியக்காரி கிட்ட வந்து மாட்டுவோம்னு தெரிஞ்சிருந்தா நான் யாருக்கும் கெடுதல் செஞ்சிருக்கவே மாட்டேன்.
காலுக்காகவும் குறிக்காகவும் அவங்க செஞ்ச தவறு நினைச்சு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு காலையிலேயே அந்த காட்டுல ரொம்பவும் ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சது. காலுக்காகவும் குறிக்காகவும் தங்களுடைய வீட்டுல உட்காந்து மழையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. காலுஜி, தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி மழை பெஞ்சா பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆமாம், எனக்கு கூட இந்த மாதிரி மழை பெய்யறப்ப ஏதாவது சூடாக சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கு. காலுஜி, இப்பதான் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேன். உடனே என்னை கிச்சனுக்குள்ள அனுப்ப முயற்சி பண்ணாதீங்க. கிச்சனுக்குள்ள எல்லா சாமானும் இருக்கு, காய்கறியும் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ உள்ள போய் சமைச்சு சாப்பிடுங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப தூங்கிக்கிட்டு இருந்த ஜக்கு எழுந்திரிச்சு உட்காந்துட்டான். ஐ, மழை பெய்யுது. அம்மா அம்மா, நான் மழையில குளிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். இன்னைக்கு மழையில குளிக்க போறேன். இங்கே பாரு ஜக்கு, மழையில் குளிச்சா சளி பிடிச்சிடும். அதனால நீ வெளியில் போகக்கூடாது, உள்ளேயே இரு. என்னங்க, நம்ம காட்டுல மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. பையன் வேற ஆசைப்படுறான், போய் குளிச்சுட்டு தான் வரட்டுமே. அம்மானா அம்மா தான், ரொம்ப நல்ல அம்மா. இப்படி சொன்ன ஜக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியில போய் மழையில குளிக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரம் இப்படி ஆனந்தமா குளிச்சுட்டு இருந்த ஜக்கு பிறகு இப்படி யோசிக்க ஆரம்பிச்சான். நம்ம மட்டும் குளிச்சா ஜாலியே இல்லை. பேசாம குக்குவையும் பியூட்டியையும் போய் கூப்பிட்டுக்கிட்டு வருவோம். அப்பதான் இன்னும் ஜாலியா இருக்கும். இப்படி நினைச்ச ஜக்கு சோனா குருவி வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சான். டேய் ஜக்கு, என்ன இது மழையில நனைஞ்சுக்கிட்டு எதுக்காக இங்க வந்திருக்க? ஆண்டி ஆண்டி, எங்க அம்மா சுட சுட பக்கோடா தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை சாப்பிட குக்குவையும் பியூட்டியையும் அழைச்சிக்கிட்டு வர சொன்னாங்க. ஜக்கு, இப்படி மழை பெய்யறப்ப அவங்க 2 பேரும் என்னால அனுப்ப முடியாது. வேணும்னா மழை விட்ட உடனே அனுப்பி வைக்கிறேன். அம்மா அம்மா, நான் இப்பவே போறேம்மா. அம்மா, எனக்கும் பகோடா சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. நானும் போறேம்மா. சோனா, பசங்க ஆசைப்படுறாங்கல்ல. அதுவும் இல்லாம கோரிக்காகத்தோட வீடு இதோ பக்கத்துல தானே இருக்கு. போயிட்டு வரட்டும் விடு. அப்பா இப்படி சொன்ன உடனே குக்குவும் பியூட்டியும் ரொம்பவும் ஆனந்தமா ஜக்கு கூட பறந்து போனாங்க. இப்படி பறந்து போன ஜக்கு ஒரு மரத்துல போய் உட்கார்ந்தான். ஜக்கு, எதுக்காக இங்க உட்கார வர? உங்க வீட்டுக்கு போவோம், இல்லனா பகோடா சூடு ஆறிடும். குக்கு, எங்க வீட்ல எங்க அம்மா பக்கோடா செய்யறாங்கன்னு சொன்னதை நம்பிட்டியா? நான் உங்களை வீட்டை விட்டு வெளியில அழைச்சிக்கிட்டு வர்றதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஜக்கு, எதுக்காக இப்படி பொய் சொல்லி எங்களை அழைச்சிக்கிட்டு வந்த? இங்க பாருங்க, மழையில நனைஞ்சு விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சமயத்துல நீங்களும் என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு என் மனசுல தோணுச்சு. அதனாலதான் உங்களையும் அழைச்சிக்கிட்டு வந்தேன். உடனே இவங்க 3 பேரும் பிறகு மழையில நனைஞ்சுக்கிட்டு ஆட்டம் போட ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்க, நாம இங்கேயே இருந்தா அது எப்படி இருந்தாலும் நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். வாங்க, எங்கேயாவது தூரமா போவோம். பிறகு நண்பர்கள் 3 பேரும் மலைப்பகுதியை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க 3 பேரும் இப்படி பறந்து போறத தன்னோட வீட்டுல உட்கார்ந்துருந்த ஒரு கழுகு பார்த்துருச்சு. என்ன இது, இப்படி கொட்டுற மழையில 3 சின்ன பறவைகள் ரொம்பவும் ஜாலியா பறந்து போறாங்க. இவங்களை தப்பிச்சு போக விடக்கூடாது. எப்படியாவது நம்ம வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துடணும். இப்படி யோசிச்ச கழுகு பிறகு அவங்க பின்னாலேயே பறந்து போக ஆரம்பிச்சது. இப்படி போன இவங்க 3 பேரும் அங்கிருந்த ஒரு மரத்துல உட்காந்து மறுபடியும் ஆட்டம் போட ஆரம்பிச்சாங்க. இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கப்ப கழுகு தங்களை நோக்கி வராத பியூட்டியும் குக்கும் பார்த்துட்டாங்க. கழுகு கழுகு. ஆனா அதுக்குள்ள அங்க வந்த கழுகு ஜக்குவை தன்னோட கால்களால பிடிச்சு தூக்கிக்கிச்சு. இங்க பாருங்க பசங்களா, இவன் உங்களுக்கு உயிரோட வேணும்னா என் பின்னாலேயே பறந்து என் வீட்டுக்கு வாங்க. இப்படி சொல்லிட்டு அந்த கழுகு ஜக்குவை தூக்கிட்டு முன்னால பறந்து போங்க குக்கும் பியூட்டியும் அழுதுகிட்டே பின்னால பறந்து போனாங்க. வீட்டை விட்டு வெளியில போன ஜக்கு ரொம்ப நேரம் ஆகியும் உள்ள வராதால காலுக்காகவும் கோரிக்காகவும் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தாங்க. காலுஜி, ஜக்கு இங்க இல்ல. இப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க சமயத்துல அவன் எங்க தான் போனானோ? கோரி, ஒரு சமயம் தன்னோட நண்பர்களை பார்க்கறதுக்காக அவன் சோனா குருவி வீட்டுக்கு போயிருந்தாலும் போயிருப்பான். வா, உடனே அங்கே போய் பார்ப்போம். இப்படி பேசிக்கிட்ட இவங்க 2 பேரும் பிறகு சோனா குருவி வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. சோனா, ஜக்கு இங்க வந்தானா? ஆமா வந்தான். உங்க வீட்டுல பகோடா தயார் பண்றதா சொல்லி அதை சாப்பிட்றதுக்காக குக்குவையும் பியூட்டியும் கூட்டுக்கிட்டு உங்க வீட்டுக்கு தான் வந்தான். என்னது, எங்க வீட்டில் பகோடா தயார் பண்றாங்களா? இல்லை சோனா, அவன் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கான். ஐயோ, அப்படின்னா இப்ப அவங்க 3 பேரும் எங்க தான் போயிருப்பாங்க? தெரியல சோனா, அவங்க எங்க போயிருப்பாங்கன்னே தெரியல. சரி, சீக்கிரம் வாங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு போய் தேடி பார்ப்போம்.
பிறகு இவங்க 3 பேரும் தங்களுடைய குழந்தைங்களை தேடி அந்த மலையில பறந்து போனாங்க. ரீட்டா, ஜக்கு, பியூட்டி, குக்கு இவங்க 3 பேர்ல யாரையாவது பாத்தியா? ரொம்ப நேரமா அவங்கள காணும். இவங்க 3 பேரையும் நான் பார்த்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவங்க 3 பேரும் மலைப்பகுதியை நோக்கி பறந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஐயையோ, அங்கதான் அந்த பயங்கரமான கழுகு வாழ்ந்துகிட்டு இருக்கு. இவங்க ஏன் சம்பந்தம் இல்லாம அந்த பக்கம் போனாங்க? சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. சீக்கிரம் வாங்க, இப்போ நாம உடனே மலைப்பகுதிக்கு போயாகணும். இவங்க எல்லாரும் மலைப்பகுதியை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. காலண்ணா, இப்ப அவங்க 3 பேரையும் நாம எங்க போய் தேடுறது? இங்க பாருங்க, நாம இப்போ முதல்ல கழுகோட வீட்டுக்கு போவோம். அங்க நம்ம குழந்தைங்க இல்லைங்கிறத உறுதி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வேற எங்கேயாவது போய் தேடி பார்ப்போம். இப்படி பேசிக்கிட்டு இவங்க பிறகு கழுகோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. இப்படி போன இவங்க 3 பேரும் தங்களுடைய குழந்தைங்க கழுகோட வீட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டாங்க. காலண்ணா, நீங்க சொன்னது உண்மைதான். நம்ம பசங்க கழுகோட வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. குழந்தைகளா, எதுக்காக 3 பேரும் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்னடா, நம்மளை அழைச்சிக்கிட்டு வந்த கழுகாண்டி நம்மளை கொன்னு தின்னாம சும்மா இருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? உங்கள யார முதல்ல சாப்பிடலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆண்டி, தயவு செய்து என்ன முதல்ல சாப்பிடாதீங்க. இவங்க 2 பேரையும் சாப்பிட்டுட்டு கடைசியா என்ன சாப்பிடுங்க. இல்ல இல்ல, என்ன கடைசியா சாப்பிடுங்க. ஆண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால என்ன கடைசியா சாப்பிடுங்க. கழுஜி, இப்ப நம்ம குழந்தைங்களை எப்படி காப்பாத்துறது? இங்க பாருங்க, நான் போய் வாசக்கதவை தட்டி கழுக வெளியில கூப்பிட்டு பேச்சு கொடுக்குறேன். அதுக்குள்ள எப்படியாவது ஜன்னலை திறந்து குழந்தைங்களை வெளியில அழைச்சிக்கிட்டு வந்துருங்க. இப்படி சொன்ன காணுக்காக பிறகு வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சது. சத்தத்தை கேட்டு கழுகு கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்துச்சு. ஏய், யார் நீ? எதுக்காக இங்க வந்து கதவை தட்டுற? மரியாதையா ஓடிடு, இல்லைன்னா உன்னோட உயிருக்கு ஆபத்து. கழுகக்கா, தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. பக்கத்து காட்டில் வாழ்கிற உங்கள் அக்காவுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் அவங்கள பார்க்கறதுக்காக உங்களை உடனே வர சொன்னாங்க. வரும்போது வெறும் கையோட வரக்கூடாதான். 2-3 சின்ன பறவைகளை கையோடு எடுத்துக்கிட்டு வர சொன்னாங்க. ஏன்னா அதை சூப்பு வச்சு குடித்தா அவங்க உடம்பு சரியாக போயிடும்னு வைத்தியர் சொல்லியிருக்காராம். அடடா, நல்ல வேலை இந்த குழந்தைங்கள நான் கொண்டு திங்கல. இவங்க எல்லாரையும் தூக்கிக்கிட்டு உடனே எங்க அக்காவை போய் பார்க்கணும். இதே சமயத்துல ஜன்னல் பக்கத்துல இருந்து கோரி இப்படி பேச ஆரம்பிச்சது. டேய் ஜக்கு, என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? ஜன்னலை திறந்து விடு. எல்லாரும் சீக்கிரமா வெளியில வாங்க. பிறகு ஜக்கு ஜன்னலை திறந்து விட உள்ள இருந்த 3 பேரும் சந்தோஷமா வெளியே வந்தாங்க. கோரி அக்கா, காலரண்ண என்ன இன்னும் காணும்? இங்க பாரு சோனா, அவரை பத்தி கவலைப்படாத. அவர் எப்படியாவது வந்து சேர்ந்துடுவாரு. வா, நாம கிளம்புவோம். குழந்தைங்க 3 பேரையும் கூட்டுக்கிட்டு கோரிக்காகவும் சோனாக்குரியும் தங்களுடைய வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. இவங்க இப்படி பறந்து போன கொஞ்ச நேரத்துல எல்லாம் காலுக்காவும் அவங்க கூட வந்து சேர்ந்துருச்சு. பிறகு எல்லாரும் கோரிக்காகத்தோட வீட்டுக்கு பாதுகாப்பா போய் சேர்ந்துட்டாங்க. அம்மா அம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்யவே மாட்டேன். குக்கு, பியூட்டி, நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. ஜக்கு, மன்னிக்கிறதுலாம் இருக்கட்டும். நீ முதல்ல சொன்ன மாதிரி உங்க அம்மா கிட்ட சொல்லி எங்களுக்கு பகோடா செஞ்சு கொடுக்க சொல்லு. இதை கேட்டுட்டு அவங்க 2 எல்லாரும் சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. பிறகு கொஞ்ச நேரத்துல எல்லாம் கோரிக்காவும் பகோடா தயார் பண்ணி சுட சுட எல்லாருக்கும் கொடுத்தது. அதை எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க.